நம்ம ஸ்ரீலங்கன் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர்ஸ்னாலே ரிச் அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. டாக்டர்ஸ்னாலே நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ்கிட்ட பெரிய கார் இருக்கும், பெரிய வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் கேட்டு கேட்டு வளர்ந்துருப்பாங்க. இது உண்மை அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஆளுன்ற வகையில் ஒரு மெடிக்கல் கெரியரை ஸ்டார்ட்லேருந்து ஒரு கன்சல்டன்ட் ஆகிற வரைக்கும் எவ்வளவு ஏர்னிங் பொட்டன்ஷியல் ஒரு டாக்டருக்கு இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால், நான் டாக்டர் ரோஷன் அக்தார். நான் ஒரு ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டட் கண்டென்ட் கிரியேட்டர். இந்த சேனலில் ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டட் வீடியோஸ் தான் வரும். நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த சேலரி பற்றின விஷயத்தை பேசுகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதுக்கு அவங்களோட நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காமனான சில ஜாப்ஸில் சேலரிஸ் பற்றி கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு ஃபைனான்ஷியல் லிட்ரஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு பகுதியாக தான் நான் நினைக்கிறேன். படிக்கிற மாணவர்களுக்கும் அவங்களோட கரியரை தீர்மானிக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் காமனான சில ஜாப்ஸ்ட சேலரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமான ஒரு ஜாப் தான் இந்த டாக்டர்ன்ற ஜாப். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. டாக்டர்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்றதை பற்றி நான் எக்ஸாக்டான அமௌண்ட்டையும் ஏர்னிங் பொட்டன்ஷியல் ஒரு சில எஸ்டிமேட்டையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெடிக்கல் கெரியரில் ஆரம்ப பகுதி மெடிக்கல் ஸ்கூல், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. அது கிட்டத்தட்ட 5.5 வருஷம் உங்களுக்கு எடுக்கும். அந்த 5.5 வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷ கேப்புக்கு பிறகு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு வயசு 27 வரைக்கும் 28 வயசா இருக்கும். கட்டாயம் நீங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாயில வந்தா தான் இந்த வயசு இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா இதை விட கூட நீங்க அதுக்கேற்ற மாதிரி எஸ்டிமேட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த டைம்ல இன்டர்ன்ஷிப் நீங்க 24 ஹவர்ஸ் கடுமையாக கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கிற சேலரின்னு சொல்லி உண்மை எதுவுமே இல்லை. சேலரி டாக்குமெண்ட்ஸ் படி 0. பட் உங்களுக்கு காசு வரும். எப்படின்னு சொன்னா அலவன்ஸ்ன்ற பேர்ல உங்களுக்கு மாசம் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த கால்குலேட் பண்ண மாதிரி உங்களுக்கு இப்போ வழங்கப்பட்டு இருக்கிற சேலரி 94,000. இதுல நீங்க லீவ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நாளுக்குரிய சேலரியை வெட்டிட்டு தான் உங்களுக்கு தரப்படுறாங்க. இந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்ற ஒரு போஸ்ட் ஒன்று கிடைக்கும். அதான் உங்களோட பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் எதிர்காலத்துல அரசாங்கத்துல தற்போதைய பாலிசி படி எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றது நிச்சயம் இல்லை. இப்ப இருக்கிற அரசாங்க பாலிசி படி எல்லாருக்குமே பெரும்பாலும் கிடைக்குது. ஆனா எதிர்காலத்துல இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இந்த எம்ஓ போஸ்ட், மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஏர்ன் பண்ண போற சேலரி 2.5 lakhs. எக்ஸாக்டா சொல்ல போனா 262,000. உங்களுக்கு ஃபுல்லா ஓடி எல்லாம் கிளைம் பண்ணி வரக்கூடிய மொத்த சேலரியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு ப்ரிலிமினரி கிரேட் அப்படின்ற கிரேட்ல தான் இந்த சேலரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதுக்கு பிறகு நீங்க மெடிக்கல் ஆஃபீஸராகவே தொடர்ந்து இருக்க போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட சீனியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி டோட்டலா 44 படித்தரங்கள்ற உங்களோட ஓட்டியும் உங்களோட பேசிக் சேலரியும் கூட்டிட்டு போகும். ஸோ ஒரு சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முதல்ல ஒரு 2-3 வருஷங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் ஏர்ன் பண்ண போற சேலரி கிட்டத்தட்ட 3.6 lakhs இருக்கும். சரியா? அப்போ 2.6 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3.6 வரைக்கும் போகக்கூடிய பொட்டன்ஷியல் அந்த டைம்ல அவங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் பாத்வேல அப்படி இருக்காம போஸ்ட் கிராஜுவேட் செய்ய போவாங்க. அப்படி போஸ்ட் கிராஜுவேட் செய்ய போறதுன்றது கன்சல்டன்ட் ஆகிறதுக்கு படிக்கிறது. ஸோ அந்த டைம்ல அவங்க ஃபர்ஸ்டா ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற போஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம் பாஸ் பண்ணி எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கிடைக்கும். அது பிறகு அவங்க ஃபாரின் ட்ரைனிங் முடிச்சுட்டு இங்க கன்சல்டன்ட் ஆவாங்க. ஸோ அது வித்தியாசமான ஒரு பாத்வே. ஸோ அந்த பாத்வேக்குள்ள போறாக்கள் முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ராரா வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு கிடைக்க போற சேலரி எப்படி இருக்கும்னா அவங்களோட அந்த வயசு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட்ல வராங்களோ அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் அதே மாதிரியான சேலரி தான் ரெஜிஸ்ட்ராருக்கும் எஸ்ஆர் பீரியட்லையும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைம்ல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு சில அப்பாயின்மெண்ட்ஸுக்கு ஓவர் டைம் கிளைம் பண்ணலாம் போகும் அவங்களுக்கு. ஸோ அப்படியா இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரை விட இந்த பிஜி ப்ரோக்ராமுக்குள்ள போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்குள்ள உள்வாங்கப்பட்ட ஒருத்தருக்கு சேலரி குறைய வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபாரின் ட்ரெயினுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே ஃபாரின் ட்ரெயினுக்கு போகிற பிறகு ஃபாரினில் அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ அது பொதுவாக இந்த நாட்டு சேலரியை விட பல மடங்குகள் இருக்கும். நிறைய பேர் சொல்கிற கருத்துக்களை பார்க்கும்போது அந்த டைமில் நிறைய சேவ் பண்ணிலும், அதாவது ஸ்ரீலங்கன் சேலரியில் நம்ம சேவ் பண்ணுறதை விட நிறைய சேவ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் அந்த ஃபாரின் ட்ரைனிங்ல இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. அந்த ஃபாரின் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு இங்கே வராக்கள் போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ஸா வருவாங்க. ஒரு சிலருக்கு அதுக்கு முதல் ஃபாரின் ட்ரைனிங் போகிறதுக்கு முதல் ஆக்டிங் கன்சல்டண்டா ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி கிட்டத்தட்ட மெடிக்கல் ஆஃபீஸருக்கு கிடைக்கக்கூடிய சேலரியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபாரின் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஸ்ரீலங்காவில் போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ட் அவரால் வாரார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பேசிக்
அதோட ஓவர் டைம் சேலரி அது கூட போகுது. ஸோ அப்படி ஒருத்தரை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்களோட கவர்மெண்ட் செக்டரில் வரக்கூடிய சேலரி வந்து எவ்வளோ அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3.5 to 4 lakhs அவங்களுக்கு சேலரி வரும். அவங்களோட சீனியாரிட்டி கூட 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 அதாவது இப்போ ரிட்டையர் ஆக போகிற ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி எடுங்களேன், அவங்களோட கரியரில் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு கன்சல்டன்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 5 to 5.5 lakhs சேலரி வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது வந்து கவர்மெண்ட் செக்டரில் ஒரு டாக்டர் ஏர்ன் பண்ணக்கூடிய சேலரி. ஆனால் பெரும்பாலான டாக்டர்ஸ் வந்து ரிச்சாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட் செக்டரில் ஏர்ன் பண்ணுற சேலரி மட்டும் இல்லை, மெயினாக ப்ரைவேட் செக்டரில் ஏர்ன் பண்ணுற சேலரி. ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் எம்ஓ ஆகின பிறகு நீங்கள் ஏர்ன் பண்ண தொடங்கலாம், அல்லது கன்சல்டன்ட் ஆகின பிறகு ஏர்ன் பண்ண தொடங்கலாம். இன்டர்ன்ஷிப் டைம்லேயோ அல்லது நீங்கள் பிஜி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருக்கும்போதோ தனியாக பிபி நீங்கள் அதாவது பிபின்னு சொன்னால் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் செய்ய முடியாது. சாதாரணமாக எம்பிபிஎஸ் இருந்து ப்ரைவேட் செக்டரில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சேலரி கிட்டத்தட்ட 2 lakhsலேருந்து அவங்க நல்ல பிபி எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்ல பேஷண்ட் டர்ன் ஓவர் இருக்கிற ஒரு ப்ரைவேட் செக்டர் செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தால் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8-10 lakhs வரைக்கும் போகக்கூடியதாக இருக்கும். ஸோ குறைஞ்சது ஒரு நார்மலாக பேஷண்ட் டர்ன் ஓவர் ஆகிற இடத்துல 2 lakhs, மிச்சமே நல்லா ஃபேமஸான ஒருத்தருக்கு வந்து அவங்களோட ஃபேமஸ் தன்மை ஏற்ற மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட 8 to 10 lakhs வரைக்கும் எந்த எஸ்டிமேட் படி போகலாம். ஆனால் உண்மையான சேலரி வந்து அவங்ககிட்ட நீங்கள் கேட்டால் தான் விளங்கும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செய்ய இயலாது. ஸோ நான் வந்து எஸ்டிமேட் பண்ணதன் படி கிட்டத்தட்ட 2 to 8 lakhs வரைக்கும் அவங்க ப்ரைவேட் செக்டரில் ஏர்ன் பண்ண முடியாதா இருக்கு. ஓகே, இப்போ இந்த ப்ரைவேட் செக்டரில் கன்சல்டன்ட் வந்த பிறகு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அகெயின் இது வந்து ஸ்பெஷாலிட்டியை பொறுத்தது. ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் தான் ப்ரைவேட் செக்டர் ஸ்ரீலங்காவில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ ஸ்ரீலங்காவில் நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன ப்ரைவேட் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சல்டன்ட்மாருக்கு கவர்மெண்ட் செக்டரில் அவங்க ஏர்ன் பண்ணுறதை விட பல மடங்குகளாக ப்ரைவேட் செக்டர்லேருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக ஸ்ரீலங்கா மட்டுமில்லை எல்லா நாடுகளையும் வந்து ப்ரொசீஜர் ரிலேட்டட் ஸ்பெஷாலிட்டிஸ், அதாவது இப்போ சர்ஜன்ஸ், எண்டோஸ்கோபிஸ்ட் அப்படியான ப்ரொசீஜர் ரிலேட்டட் ஆட்களுக்கு வந்து ப்ரொசீஜர் சம்மந்தப்படாத ஸ்பெஷலிஸ்ட்டை விட கூட ஏர்னிங் வரதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதோட கன்சல்டன்ஸுக்கு வேறு விதமாகவும் அவங்களுக்கு இன்கம் இருக்கலாம். சிலர் வந்து ஃபேக்கல்ட்டிஸோட அட்டாச் ஆகியிருப்பாங்க, இன்னும் சிலர் வந்து எக்ஸாமினராக போகும்போது அல்லது ரிசோர்ஸ் பர்சனாக போகும்போதெல்லாம் அவங்களுக்கு அதுலேருந்து சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் தான் கிடைக்கும். இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகிற சேலரிஸ் வந்து மிக சிறிய அமௌண்ட். பெரும்பாலான கன்சல்டன்ஸ் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஒரு சர்வீஸாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மெயினாக கிடைக்கக்கூடிய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் கிடைக்கிறதும் ப்ரைவேட் செக்டரில் கிடைக்கிறது தான் மெயினாக நாங்கள் கன்சிடர் பண்ண இயலும். ஓகே, ஸோ இன் கன்க்ளூஷன் இந்த வீடியோவில் வந்து டாக்டர் ஆகினாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிச் ஆக இயலுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் நோ. டாக்டர் ஆகினா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிச் ஆக முடியாது. டாக்டர் ஆகின பிறகும் உங்களோட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட வருமானம் இருக்கும். பிகாஸ் மெயின் மோட் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் செக்டர்லேருந்து தான் கிடைக்கக்கூடியதாக இருக்க போகுது. அடுத்தது வந்து டாக்டர் ஆகிற ஒருத்தருக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான டாக்டர்ஸுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம் ஒன்று இல்லை. அவங்க வார இன்கம் வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு போதுமானதாக தான் இருந்துட்டு இருக்கு, இப்போதைக்கு இருக்கிற சேலரிக்கும் வாழ்க்கை தேவைக்கும் ஏற்ற மாதிரி. ஆனால் ரிச் ஆக இயலுமா அப்படின்னு கேட்டால் பெரிய சேவிங்ஸ் ஒவ்வொரு மாதமும் எடுக்க இயலுமா அப்படின்னு கேட்டால் அதை ஒருத்தர் எஃபர்ட்டில் தான் தங்கியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் உங்களோட கெரியர் பாத்வே செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது ஒரு ஐடியாவை தந்திருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் சிலருக்கு வந்து டாக்டர்ஸ் எவ்வளோ லேர்ன் பண்ணுவாங்க அந்த கியூரியாசிட்டி இருந்துட்டு இருக்கும். அந்த கியூரியாசிட்டிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.